ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். கருப்பு கவுனி அரிசி, கேழ்வரகு வச்சு ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபியா இருக்க போது. வாங்க இது எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு வீட்ல இருக்க கப்பு இல்ல டம்ளர்ல அடுத்தடுத்த அளவுகள அளந்துக்கோங்க. 1 1/2 கப் அளவுக்கு கேழ்வரகு, அதே கப்லயே 3/4 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. நீங்க கருப்பு கவுனி அரிசிக்கு பதிலா சிகப்பு கார அரிசி, வெள்ளை பச்சரிசி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்க விருப்பம் தான். கருப்பு கவுனி அரிசி சேர்க்கும்போது இன்னுமே நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நெறையவே கிடைக்கும். அதே கப்லயே 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்ல தண்ணி சேர்த்து இத ஒரு 5லருந்து 6 மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. கேழ்வரகும், கருப்பு கவுனி அரிசியும் ஊறுறதுக்கு நெறைய டைம் எடுக்கும். அதனால 5லருந்து 6 மணி நேரம் கட்டாயமா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப 6 மணி நேரம் ஆகியிருக்கு. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. நீங்க அதிக குவான்டிட்டில செய்றீங்க அப்டின்னா, நீங்க கிரைண்டர்ல கூட அரைச்சு எடுத்துக்கலாம். நான் குறைவான அளவு எடுத்திருக்கிறதால, நான் மிக்ஸிலயே இன்னைக்கு அரைச்சு எடுத்துக்க போறேன். ஒரு மிக்ஸில சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு, இது ஒரு மூடி போட்டு நல்லா புளிக்கட்டும். ஒரு 8 மணி நேரம் புளிக்க விடலாம். இப்ப 8 மணி நேரம் ஆகியிருக்கு. நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாவுல நம்ம இட்லி கூட செய்யலாங்க. நல்லா டேஸ்டியா இருக்குங்க. ஆனா நான் இன்னைக்கு தோசை தான் செய்ய போறேன். இப்ப அடுப்புல ஒரு தவா வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு, எப்பவும் தோசை ஊத்துற மாரி தேய்ச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா சூப்பரா மெல்லிசா தேய்க்க வருங்க. நல்லா கிரிஸ்பியா கிடைக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்டியா இருக்குங்க. எவ்வளோ சூப்பரா தேய்க்க வருது பாருங்க. நல்லா மொறு மொறுவா கிரிஸ்பியா கிடைக்குங்க. இது திருப்பி போடணும்னு அவசியம் இல்லங்க. அப்படியே ஒரு பக்கம் நம்ம ஊத்தும்போதே நல்லா வெந்து கிடைச்சிரும். இப்ப இது மேல கொஞ்சமா நான் துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்க நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப இது மேல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கேழ்வரகு, கருப்பு கவுனி அரிசியோட சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்குங்க. அவ்வளோதாங்க சூப்பரான கேழ்வரகு, கருப்பு கவுனி தோசைய நம்ம ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபிங்க. கட்டாயமா நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.